என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம். அப்படி இப்படின்னு துளசியும் சூர்யாவையும் ஒன்னா அனுப்பிட்டேன். பாப்போம். 5-6 மணி நேரம் டிராவல். இதுக்கிடையில 2 பேரும் மனசு விட்டு ஏதாவது பேசணும். பேசினாதான் நல்லது. இல்லைன்னா மறுபடியும் ஏன் பாடுதான் திண்டாட்டமாகும். டேய் சூர்யா, ஏதாவது பேசுற அவகிட்ட. துளசி, நீ கொஞ்சம் புத்திசாலியான பொண்ணு. நீயும் ஏதாவது பேசி உன் மாமனை ஒரு வழிக்கு கொண்டு வாமா. என்ன இது, ஜீவா பக்கத்துல இவ உட்காந்துட்டு இருக்கா? ஓ, அதான் பூர்ணி சொன்னாலே. அதான் அந்த கதை தான் இங்க ஓடுது போல இருக்கே. இவங்களை இப்படியே விட்டோம், இதெல்லாம் சரியா வராது. இவங்க 2 பேரையும் இப்படியே பேசி பழக விடக்கூடாது. இவங்களை தள்ளி தள்ளியே தான் வைக்கணும். வைக்கிறேன். எனக்கு பூர்ணி தான் மருமகளா வரணும். ஜீவாவுக்கு பூர்ணி தான் பொண்டாட்டியா வரணும். இவளை கட்டி வச்சு காலத்துக்கு இவளுக்கு நான் வேலை செய்யணுமா? அதெல்லாம் நடக்காது. அது மட்டும் இல்லை, இப்போ பர்வதத்தோட இதுவும் வர வர சரியில்லை. பர்வதம் போக்கே ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு சீக்கிரமா ஒரு முடிவை நான் கட்டுறேன். கோவிலுக்கு போயிட்டு ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் இதுக்கு ஒரு முடிவை நான் கொண்டு வருவேன். வரேன். ஜீவா, உன் அம்மா என்ன சொல்கிறனோ அதை தான் நீ கேட்கணும். இல்லை, உன் அம்மாவை பற்றி உனக்கே தெரியும். இல்லைனாலும் தெரிய வைக்கிறேன். என்ன நீ என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? வேற சீட்டில் உட்கார போறீங்களா என்ன? என்ன நீ இங்கே உட்கார உங்களுக்கு வாட்டமா இல்லை? ஆமாம் பர்வதம், இங்கே உட்கார எனக்கு கொஞ்சம் வசதியாக இல்லை பர்வதம். அதான் கொஞ்சம் கையை காலை நீட்டி உட்காரலான்னு பார்க்குறேன். முன்னாடி ஜீவா பக்கத்தில் சீட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் ஜீவா பக்கத்தில் உட்காரேன். நீ வேணா யாழ் நீ கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கேன். ஐயே, என்ன அண்ணி இப்படி சொல்கிறாங்க? சின்னஞ்சிறுசுங்க 2 சந்தோஷமா உட்காந்துட்டு வருதுங்க. இவங்களை கலப்பி விட்டுறாங்க போல இருக்கேன். அண்ணியை சமாளிச்சு இங்கே உட்கார வைக்கணும். அண்ணி, ஐயே, அங்கே முன்னாடி இடமே இல்லை அண்ணி. இங்கேயாவது கொஞ்சம் உங்களுக்கு கையை காலை நீட்ட முடியும். அங்கே அது கூட முடியாது. நீங்க வேணா ஜீவா கிட்ட கேட்டு பாருங்க. ஜீவா, சொல்லுங்க. இல்லப்பா ஜீவா, அம்மா உங்க கூட வந்து உட்கார போறாங்களா? முன்னாடி இடம் எதனா இருக்கு? ஐயோ, இங்கயா? அத்தை, அம்மா, இங்கெல்லாம் இடம் இல்லம்மா. நீங்க அங்கேயே உட்காருங்க. அத்தை பக்கத்துல உட்காருங்க. அதான் உங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். இங்க வந்தீங்க எங்க வசதி கேட்டுடும். அம்மா, நீங்க அங்கேயே உட்காருங்க. இங்க இடமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இவளை இங்க முடங்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். நீங்க அங்கேயே உட்காருங்க. நான் சொல்லல நீ பாத்தீங்களா, அங்க இடமே இல்லையாமா. நீங்க இங்க இருக்கிறதா நல்லது. உங்களுக்கு இன்னும் கையை காலை நீட்டணும் அப்படின்னா பின்னாடி சீட்டு காலியா தான் இருக்க. நீ அங்க வேணா போங்க. நீ எதுக்கு என்ன அங்க வர வேணாம்னு சொல்றேன்னு எனக்கு தெரியாதாடா. இப்ப நான் விடுறேன். இனிமேலும் உன்னை இப்படியெல்லாம் விட மாட்டேன். இருடி, உன்னை சீக்கிரம் என் பையன் கிட்ட இருந்து பிரிக்கிறேன். என் பையனா வேணும் உனக்கு? என் பையனுக்கு அங்க கோடீஸ்வரியா இருக்கா. இவெல்லாம் என்ன, இவகிட்ட இருக்க சொத்து இன்னைக்கும் நாளைக்கும் தான் நிரந்தரம் இல்லாத சொத்து. என்னைக்கா இருந்தாலும் இவங்க கையில இருந்து விலகி போயிடும். அதுக்காகலாம் என்னால விட முடியாது. என் பையனுக்கு பூர்ணி தான் சரியானவ. என்ன நீ இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? பின்னாடி பார்க்க போறீங்களா? இல்ல இல்ல, நான் இப்படியே உட்காந்துக்கிறேன். தூக்கம் வரும்போது பின்னாடி போய் படுத்துக்கிறேன். இப்ப கொஞ்சம் இப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வரேன். அதான் நீ சரி, நீங்க வேடிக்கை பாருங்க. சரி பர்வதம், டீ காஃபி குடிக்க எங்கன்னா நிறுத்துறீங்களா? என்ன எழுப்பு. கண்டிப்பா நீ எழுப்பாம விட்டு வேணா என்ன? நீங்க கொஞ்சம் படுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் எங்கன்னா நிறுத்துறாங்கன்னா கண்டிப்பா எழுப்புறேன். நீ பாருங்க. சரி பர்வதம், நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். ஆமா, இப்ப இங்க என்ன நடக்குது? ஜீவா யாழி ஒன்னா உட்காந்துட்டு வராங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அது எனக்கு புரியுது. இங்க என்ன நடக்குது? டாக்டர் தம்பி நம்ம ஷாலினி கூட உட்காந்துட்டு வரா. அப்படியா நம்ம கதிர் அந்த பொண்ணு நேத்ரா கூட உட்காந்துட்டு வரா? என்ன நடக்குதுன்னு தெரியலையே. சரி, டாக்டர் தம்பி கூட ஏதாச்சியா ஷாலினி கூட உட்காந்துட்டானே வச்சுப்போம். இந்த கதிர் பையப்புள்ள எதுக்கு நேத்ரா கூட உட்காந்துட்டு வரான்? டேய் கதிர், என்னடா நடக்குதுங்க? மாவானே இருடா, உன் வாயாலே சொல்ல வைக்கிறேன். உன்னை லாஸ்ட் சீட் கதறி உட்கார சொன்னேன். இங்கே அடி வந்து உட்காந்த. டேய், ஏதாவது சொல்லிட்டு போறேன்டா. உங்க அத்தைன்னு ஒன்று இருக்கு, அதுதான் என்ன லாஸ்ட் சீட்ல உட்கார விடாம பிடிச்சி இங்க தள்ளிடுச்சு தெரியுமா? அவங்க ஃப்ரீயா கையை காலை நீட்டி படுக்கணுமாமா. அதுக்கு லாஸ்ட் சீட்டு அவங்களுக்கு வேணுமாமா. அவங்க அப்படி சொல்லும்போது நான் போய் எனக்கு வேணும்னா சொல்ல முடியும்? இது உங்க ஃபேமிலி டூரு, நான் போய் ஏதாவது பேச முடியுமா? அதான் நான் அமைதியா வந்து இங்க உட்காந்துட்டேன். அந்த அத்தைக்கு ஒரு நாள் இருக்கு. ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போகுது பாரு. காலையில இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். எல்லார்கிட்டையும் வம்பு வளைச்சிட்டு வருது. காலையிலேயே துளசியை வம்பு இழுத்துருச்சு. அப்பவே நான் ரெய்டு கொடுத்துருக்கணும். சூரிய அண்ணாவால தான் அமைதியா இருந்தேன். சரி, அண்ணா இருக்கும்போது நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டேன்டி. இப்போ உன்கிட்டயும் வேற வாழ ஆட்டிச்சா. இரு, நெக்ஸ்ட் டைம் ஏதாவது பண்ணட்டும். மொபைல எங்க அத்தைக்கு கச்சேரியை வச்சிடறேன் பாரு. என்ன கதிர், என்ன சொல்ற? துளசி அக்காவை வம்பு இழுத்தாங்களா? ஆமா, இவங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு துளசி அக்கா வம்பு இழுக்கிறாங்க? துளசி அக்கா மனசு வருத்தப்பட்டாங்களோ? ஆமாண்டி, துளசி முகமே மாறிடுச்சு.
ஒன்றும் இல்லை, இவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு துளசியை கொண்டு போய் வேன்ல வெயின்னு சொல்லிட்டாங்க. போ, இந்த லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் எடுத்துன்னு போய் வண்டியில வெயி அப்படின்னு சொல்லிட்டாங்க. துளசி முகமே மாறிடுச்சு தெரியுமா? அவ என்ன எங்க வீட்டுக்கு வந்திருக்க வேலைக்காரியா என்ன? நானும் அதுதான் நினைச்சு திட்டலான்னு போகும்போது தான் எங்க அம்மாவே நல்லா கேட்டுட்டாங்க. போத குறைக்கு சூர்யா அண்ணன் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நானும் ஜீவாவும் அமைதியா இருந்தோம். இல்லைன்னா நானும் ஜீவாவுமே அப்பவே ராத்திரிக்கு ரேடு விட்டுருப்போம். ஆனா நாங்க கொடுக்கறதுக்கு பதிலா அம்மாவே நல்லா கொடுத்துட்டாங்க. அம்மா இப்போ வர வரையும் துளசி பக்கம் நல்லாவே பேசுறாங்க. துளசி பக்கம் நியாயம் இருக்குன்னு அம்மாவுக்கு நல்லாவே தெரியுது. துளசிக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. நாங்க பேசியிருந்தா கூட துளசி சந்தோஷப்பட்டிருக்க மாட்டா. அம்மா பேசுனதை நினைச்சு கண்டிப்பா துளசி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. அப்பாடா, நல்ல வேலை. ஆன்ட்டி துளசி அக்காவுக்கு சப்போர்ட்டா பேசுனதுனால துளசி அக்கா மனசு கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருக்கும். இல்லைன்னா என்ன ஆகுறது? ஏன் இவங்க இப்படி இருக்காங்க? சே, இவங்க எப்பதான் மாற போறாங்கன்னு தெரியல. சரி, அதெல்லாம் போகட்டும்டா. டேய் கதிரு, இப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணா உட்காந்துட்டு இருக்கோமே, இத ஆன்ட்டி பார்த்துட்டு ஏதாவது கேட்டாங்கன்னா? அடியே, அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன். நீ கவலைப்படாத, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஐடியாவா? என்ன ஐடியாப்பா? எனக்கும் சொல்லுப்பா, தெரிஞ்சுக்கிறேன். சொல்லு சொல்லு சொல்லு. அடி, நமக்கு கிடைக்கிற நேரமே கொஞ்ச நேரம் தான். இதுல நம்மளை பத்தி பேசுறதை விட்டுட்டு என்ன ஐடியா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் பெரிய ஐடியாலாம் இல்லை. நீங்கெல்லாம் லேடிஸுங்க எப்படியும் ஜன்னல் ஓரத்தில் உட்கார ஆசைப்படுவீங்க. அதனால அவங்கவுங்க ஒரு சீட்டை பிடிச்சி உக்காந்துட்டாங்கம்மா. நாங்கள் டிரைவர் பக்கத்தில் இருக்கணும்னு அண்ணா சொல்லி அனுப்புனாங்க. அதனால தான் நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லி சமாளிச்சிருவேன். இது ஒரு பெரிய இதுவா? இப்படி தான் சொல்லி சமாளிக்கலான்னு நானும் என் மச்சானும் பேசி வச்சிருக்கோம். அடப்பாவீங்களா, நல்ல திருட்டு குட்டுங்களா இருக்கீங்க. நீயும் ஜீவா அண்ணனும் ரொம்ப பெரிய திருட்டு குட்டுங்க தான். இதுல எங்க மதன் அண்ணா தான் ரொம்ப நல்லவர்னு நினைக்கிறேன். என்ன சொன்ன? உங்க மதன் அண்ணா ரொம்ப நல்லவரா? உங்க நொன்னர் தான் இந்த ஐடியாவே கொடுத்தது. என்ன கதிர் சொல்ற? எங்க மதன் அண்ணாவா? அண்ணனா இப்படி? டேய் அண்ணா, நீ இப்படியெல்லாம் மாறுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா அண்ணா. அதெல்லாம் காதல்னு வந்துட்டா நாங்க எப்படி வேணாலும் மாறுவோம். சரிடி, கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்கார்றது. எவ்வளவு ஆசையா உன் பக்கத்துல வந்து உட்காந்துருக்கேன். அப்படியே தள்ளி உட்காந்தா என்ன அர்த்தம்? பக்கத்துல வர்றது. டேய் லூசு, ஆன்ட்டியும் அங்க பாரு உங்க அத்தையும் இங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்க, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்கு தான் தள்ளி உட்காந்துட்டு இருக்கேன். கோச்சிக்காதம்மா, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அடி, அதெல்லாம் அம்மாவும் அத்தையும் பார்க்க மாட்டாங்க. அவங்களாம் ஏறி உக்காந்ததுமே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க. வாடி பக்கத்துல ப்ளீஸ் டி, கொஞ்ச நேரம் தானே ப்ளீஸ்மா, வாமா. நீ எல்லாம் திருந்த மாட்டேடா. நீ எல்லாம் திருந்தவும் மாட்டேன், சொல் பேச்சை கேட்கவும் மாட்டேன். இப்போ உனக்கு என்ன? நான் பக்கத்துல வரணும் அவ்வளவுதானே? எனக்கு என்ன வந்தது? நான் வரேன். ஏதாவதுன்னா நீ தான் சமாளிக்கணும், பாத்துக்க. டேய் சமாளிச்சிருவல்ல? அடி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ பக்கத்துல வந்தா மட்டும் போதும். உனக்கு இங்க என்னடி ஒவ்வொரு கணக்கு சொல்லடி சொல்லடி எனக்கு இந்த சின்ன புத்தி உனக்கு எதுக்கு? ஏய், என்னடி எதுக்கு இப்ப உருன்னு வர? சரிம்மா, எதுக்கு இப்ப உம்முன்னு வர? இங்க பாரு, உனக்கோசம் தான் ஆசாசியா வந்தேன்டி. இப்ப நீ இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? நான் வேணா பாதியில இறங்கி போயிடுவா? ஒன்றும் வேணாம், என்கிட்ட நீங்க பேச வேணாம். உங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் தரணும்ல? என்ன நீங்க ஏமாத்திருக்கீங்களே, அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் தரணும்ல? இங்க இருந்து கோவிலுக்கு போற வரைக்கும் நான் இப்படிதான் வரப்போறேன். இப்படி மட்டும் இல்ல, உங்ககிட்ட பேசவும் மாட்டேன். உங்க பேச்சு டூ போங்க. ஏய், இங்க பாரு, இந்த டூ விடுறது பழம் விடுறது இதெல்லாம் வேணாம், பாத்துக்க. உங்க அம்மா இருக்காங்கலாம் பார்க்க மாட்டேன். நான் ஏதாவது கொடுத்துருவேன், அப்புறம் நீ எதுவுமே விட முடியாது, பாத்துக்க. என்ன மிரட்டுறீங்களா? இந்த மிரட்டலுக்குலாம் நான் ஒன்றும் பயப்பட மாட்டேனே. எங்க அம்மா இருக்காங்க, அத்தா இருக்காங்க, உங்களால எதுவும் பண்ண முடியாது, எனக்கு தெரியும். இங்க பாரு, நானே உன்னை வந்து பொண்ணு கேட்கணும் தான் இருக்கேன். கேட்டா தருவாங்களான்னு தெரியாது. ஆனா இப்ப கொடுக்க வேண்டியது கொடுத்து அதை அவங்க பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்க, கண்டிப்பா கொடுத்துருவாங்க. டாக்டர் தம்பி, நீங்களே எங்க வீட்டு பொண்ணை கட்டிக்கோங்கன்னு இப்பவே என் கூடவே உன்னை அனுப்பிடுவாங்கடி. சண்டையோட தான் அனுப்புவாங்க. பரவாயில்ல, எப்படி அனுப்பணும் எனக்கு என்ன? எனக்கு தேவை நீ உன்னை அனுப்புறாங்களா ஓகேன்னு சொல்லி அப்படியே தூக்கிட்டு போயிடுவேண்டி. என்ன கொடுத்துடவா? ஆமா, இது கொட்ட ஒன்றும் குறைச்சல இல்ல. மூஞ்ச பாரு. ஆமா, ஏன் வரேங்கிறத என்கிட்ட சொல்லல நீங்க? நான் நேற்று நைட்டு கூட உங்ககிட்ட கேட்டேன்ல. நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை தெரியுமா? நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? அடியே சாரிடி, உனக்கு சின்னதா சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினைச்சேன். 2 நாளைக்கு முன்னாடியே சூர்யா என்கிட்ட சொல்லிட்டான்.
கோவிலுக்கு போகணும், நீ எந்த அப்பாயின்மெண்ட்டும் வச்சுக்காத, எதுனா அப்பாயின்மெண்ட்டோ ஆப்ரேஷனோ வந்தா வேற டாக்டர்ஸ்க்கு தான் மாற்றி விட்டுடு அப்படின்னு எனக்கு அவன் 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாண்டி. நைட் நான் கேட்டதுக்கு ஏன் வரலன்னு சொன்னீங்க? அதான் சொல்றேன்லம்மா, உனக்கு சின்னதா சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். நீ இப்படி கோச்சிப்பேன்னு எனக்கு தெரியாதே. சரிடி, கோச்சுக்காத, உனக்காக தான் வந்த தெரியும்ல. சூர்யா கூப்பிட்டுருந்தா நான் ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லி வரலன்னு சொல்லியிருப்பேன். சரி, நம்ம ஆள் மட்டும் தனியா இருப்பாளே, அவங்கெல்லாம் அவங்கவுங்க ஜோடியோட இருப்பாங்களே, என் ஆளை மட்டும் தனியா தவிக்க விடலாமா அப்படின்னு தான் எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும் போஸ்ட்போன் பண்ணிட்டு உனக்காக வந்திருக்கேன்டி. இப்படி கோச்சிக்கிட்டு மூஞ்சி திருப்பிட்டு நல்லாவா இருக்கு? சரி சரி, ஏதோ சொல்றீங்க, அதனால உங்களை மன்னிக்கிறேன். சரி, அதெல்லாம் போகட்டும். உங்களை எங்க அத்தை ஒரு மாதிரி பேசுறாங்களே, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? உங்க அத்தையா என்ன பேசுனாங்க? என்ன எதுவும் பேசலையடி. இல்ல, நீங்க துளசியை தான் பார்க்க வந்திருக்கீங்களோ, துளசி கிட்ட தான் பேச வரீங்களோ அப்படின்னு அத்தை உங்களை ஒரு மாதிரி எல்லாம் பேசுறாங்கல்ல. இப்ப கூட பஸ்ல இடம் இல்ல, நீங்க அடுத்த வாட்டி வாங்க அப்படின்னு உங்க முகத்துக்கு நேரா சொன்னாங்களே, அது உங்களுக்கு வருத்தமா இல்லையா? ஏமா, சூர்யா அம்மா எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். அவங்க பையனுக்காக தவிக்கிறாங்க. சூர்யா என் ஃப்ரெண்டு, அவனுக்காக இது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னா எப்படி? அது மட்டும் இல்ல, என் அம்மா என்ன திட்டினா நான் என்ன கோச்சிப்பேனா? அதெல்லாம் நான் கோச்சிக்க மாட்டேன். சூர்யாக்காக எது வேணாலும் நான் தாங்கிப்பேன். துளசி என் சிஸ்டர் மாதிரி, அவங்க 2 பேரும் சேரணும்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்டி. அவங்க 2 பேரும் இப்படி எல்லாம் லவ் பண்றாங்க, அவங்க லவ் சேரணும்ல. ஒரு லவ்வை சேர்த்து வச்ச ஒரு இதுவே நமக்கு கிடைச்சிட்டு போட்டுமே, அது ஒரு புண்ணியம் தானே. உண்மையாவே நீங்க ரொம்ப கிரேட் மதன். நானா? எதை வச்சு சொல்ற? இல்ல, ஒரு ஃப்ரெண்டுக்காக எதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றீங்கல்ல. அத்தை பேசுறதை கேட்க எனக்கே கஷ்டமா இருந்தது. ஆனா நீங்க கொஞ்சம் கூட முகத்துல கஷ்டம் இல்லாம அப்பவும் சிரிச்சுக்கிட்டே அத்தை கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க எங்க அத்தையை தப்பாலாம் எடுத்துக்க மாட்டீங்கல்ல. நீங்க எடுத்துக்க மாட்டீங்க தெரியும், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடி லூசு, என் ஃப்ரெண்டுக்காக மட்டும் இல்ல, உனக்காகவும் தான். ஏன் அழகு தேவதைக்காக நான் இது வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். நான் டிசைட் பண்ணிட்டேன், இன்னைக்கு உன் கூட கண்டிப்பா வெளியில வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி, எதை பத்தியும் கேர் பண்ற மாதிரி இல்ல. முதல்ல அவங்க சொல்றது காதுல வாங்குற மாதிரியே இல்ல. இன்னைக்கு நான் கூட வரணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால யார் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். சொல்றவங்க யாரு? அவங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானே, சொல்லட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் என் ஷால் கூட வரணும்ல, அதனால யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லடி. எனக்கு என் ஷாலுமா சந்தோஷமா இருக்கணும், அவ தனியா இருந்து வருத்தப்படக்கூடாது. இதோ இப்ப நான் வந்துட்டேன்ல, என் ஷாலுமா சந்தோஷப்படுவாதானே? என்னடி சரிதானே? மதன், லவ் யூங்க, லவ் யூ சோ மச்ங்க. பாரா, இப்படிலாம் சொல்லாதடி. பஸ்ஸும் பார்க்க மாட்டேன், உங்க அம்மா இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன். ஏதாவது ஏடா கூடமா பண்ணிட போறேன்டி. போங்க. கண்ணனுக்கு காதல் வந்தனம், என் கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம். கண்ணுக்குள் பார்த்தேன் காதல் மச்சம், கல்யாணமானால் இன்னும் சொச்சம். இல்லா மனிதன் நானடி, உன்னாசையால் இந்த மாற்றம் ஏனடி. ஏய் அடியே, ஏய் எங்க என்னடி பார்த்துட்டு இருக்கேன்? இங்க ஒருத்தன் வண்டி ஓட்டிட்டு வரானே, அவனுக்கு ஏதாவது எனர்ஜி தர மாதிரி பேசிட்டு வருவோம், இல்லைன்னா லேசா ஏதாவது கொடுப்போம். அதெல்லாம் இல்லாம அங்க என்னடி பார்த்துட்டு இருக்கேன்? என்னடி என்னாச்சு? கார்ல வரது பயமா இருக்கா என்ன? அதெல்லாம் இல்ல மாமா, வெளியில பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. கிளைமேட் சூப்பரா இருக்கு மாமா, ஒரே பச்சை பசேல்னு மழை வரா மாதிரி. ஐயோ, இதை பார்க்கும்போது எனக்கு அப்படி இருக்க மாமா. அப்பா, நான் கூட என்னமோ ஏதோ ஒன்று பயந்துட்டேன்டி. ஏண்டி வெளியில வேடிக்கை பார்த்துட்டு வருது நல்லா இருக்கு அதானே? ஆமா, நல்லா இல்லையா? என்ன மாமா இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டீங்க? நான்லாம் பஸ்ல போகும்போதுதான் இப்படி பாப்பனே, அதுவும் தூரமா தான் தெரியும். இப்ப பாருங்க, என் கண்ணுக்கு கிட்ட தெரியுது மாமா. நான் கை நீட்டினா செடியெல்லாம் என் மேல படம் போல இருக்கு, அப்படி இருக்கு மாமா. இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ச்சியா இல்லையா? எனக்கு இருக்குப்பா, இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. பஸ்ல போகும்போது தூரமா பார்த்துருக்கேன், இப்பதான் கிட்ட பாக்குறேன். எனக்கு சந்தோஷமா இருக்கு மாமா. அடி, அப்ப இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ மாமா, என்ன கேள்வி இது? பிடிச்சிருக்கான்னு? பிடிச்சிருக்கா இல்ல, ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு மாமா. மாமா மாமா, நான் எங்கெல்லாம் நிறுத்த சொல்றேனோ அங்கெல்லாம் நிறுத்துவீங்களா? நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? இங்க எங்க நிறுத்தணும்னு சொல்லு, எல்லா இடத்துலயும் நிறுத்திடுவோம். ஐ, அப்படியா? அப்ப ஓகே,
நான் சொல்ற இடத்துல நிறுத்துங்க. இப்ப பாருங்க கிளைமேட்டே வேற ஒரு மாதிரி இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு. மழை வரும்போது சொல்றேன் மாமா, அங்க நிறுத்துங்க. ம் கண்டிப்பாம்மா. உனக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லு, எல்லாமே பண்ணலாம். சரியா? இங்க பாரு, என்கிட்ட கேட்கலாம் எதுவும் கூச்சப்பட்டு இருக்காத. என்னென்ன வேணும்னு சொல்லு, மாமா எல்லாமே செய்யறேன்டி. சரியோடி? ம் கண்டிப்பா மாமா, நான் கேட்குறேன். அப்பதான் நீங்க வண்டியை நிறுத்துங்க. எனக்கு கொஞ்சம் வெளியில போயிட்டு அப்படியே ஜாலியா சுத்திட்டு அப்புறம் மறுபடியும் வரேன் மாமா. ஒன்றும் லேட் ஆயிடாதுல்ல? ஒன்றும் லேட் எல்லாம் ஆகாது. நம்ம நாளைக்கு தான் பொங்கல் வைக்க போறோம், அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம பொறுமையாவே போகலாம். உனக்கு எங்கெங்கெல்லாம் நிறுத்தணும்னு சொல்லி நிறுத்துறேன், என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி பண்ணலாம். ஓகேவா? ஹை ம் சரிங்க மாமா. அப்போ ஓகே மாமா, நான் வேடிக்கை பார்க்குறேன். எங்க நிக்க சொல்றேனோ அங்க நிறுத்துங்க. சரியா? கண்டிப்பாடி. ஆர்டர் போடு. டேய் சூர்யா, இங்க நிறுத்துறான்னு ஒரே ஒரு ஆர்டர் போடு, வண்டி சடனா நிக்கும் பாத்துக்க. ம் சரிங்க மாமா, அப்புறம் வேடிக்கை பார்க்குறேன். எங்க சொல்றேனோ அங்க நிறுத்துங்க, நான் பார்க்குறேன். ம் பாரு, நான் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறேன். நீ பக்கத்துல இருந்தா உன்னையே பார்த்துக்கிட்டு வரணும் போல இருக்கு. நீ அந்த பக்கம் திரும்பி பாரு, அதான் நல்லது. இல்ல நான் உன்னையே தான் பார்த்துட்டு இருப்பேன். உன் முகத்தையே பார்க்கணும் போல இருக்குடி. ஐயோ மாமா மாமா, நீங்க ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க, நீங்க என்னெல்லாம் பார்க்காதீங்க, நான் திரும்பிக்கிறேன். லவ் யூடி துளசி. எவ்வளோ மிஸ் பண்ணிருக்கலாம் நீனு. உனக்கு இனிமே எல்லாமே சந்தோஷம் தாண்டி. சந்தோஷத்தை மட்டும் தான் நீ பார்க்க போற. ஐயோ எவ்வளோ அழகா இருக்கு. ஒப்பா செம்ம ஜாலியா இருக்கு. ஆனா என்ன, கார்ல வர்றதுதான் ஒரு மாதிரி இருக்கு. பரவாயில்ல, நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே வருவோம், அந்த ஒரு மாதிரிலாம் தெரியாது. ஐயோ மாமா, மழை பெய்யுது மாமா, இப்ப என்ன பண்றது? அடி, நம்ம காருக்குள்ள தானடி இருக்கோம், மழை பெஞ்சா என்ன? உனக்கு தான் மழைனா பிடிக்கும்ல, சுத்திக்கிட்டே வா. இல்ல இல்ல, எனக்கு பிடிக்கும் மாமா. உங்களுக்கு வண்டி ஓட்ட கஷ்டமா இருக்குமோ என்னமோ நினைச்சேன், அதான் கேட்டேன் மாமா. ஏய், இதனால எனக்கு என்னடி கஷ்டம்? அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல, நான் எல்லாம் வண்டி ஓட்டிடுவேன். நீ ஜாக்கிரதையா வா. இங்க பாரு, இடி இடிக்குது, மின்னல் அடிக்குது, இதெல்லாம் பார்த்து பயப்படாத. பயப்படாம மாதிரி இருந்தா என் பக்கத்துல வந்து உட்காந்துக்க. மரியா? வேணாப்பா, நான் வரல, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். எனக்கு இதுதான் நல்லது. இல்லடி, உனக்கு பயமா இருக்கும்ல, மாமா பக்கத்துல வந்து உட்காந்துக்க. வெளியில மழை வேற பெய்யுது, சில்லுன்னு காத்து அடிக்குது, லேசா குளிருது. நீ பக்கத்துல வந்தா நல்லா இருக்கும். பக்கத்துலதான் வாயேன். எப்படி வருவேன் பாத்துக்கங்க. எனக்கு உங்களை பத்தி தெரியாது மாமா. நான் இப்படி தள்ளி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப நல்லது. நான் மட்டும் உங்க பக்கத்துல வந்தேன், ஐயோ நான் வரமாட்டேனே. ஏற்கனவே கார்ல வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம். உங்களுக்கு இங்க கேள்வி கேட்க கூட யாரும் கிடையாது. நல்ல வேலை காலையில அத்தை கூப்பிட்டதுனால சுய நினைவுக்கு வந்தீங்க. இல்லைண்ணா ஐயோ என் நிலைமை என்ன ஆகுறது? நான் பக்கத்துல வரமாட்டேனே. நான் இங்கே இருக்கேன், நீங்க அங்கேயே இருங்க, அதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. என்னடி, காலையில மட்டும் அம்மா கூப்பிடலன்னு வச்சுக்கேன், மோல எல்லாம் காலையில முடிஞ்சிருக்கும். 3 மாசம் கழிச்சு வாந்தி எடுத்துருப்படி என் பொண்டாட்டி. ஐயோ மாமா, நீங்க வேற அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்களா? மாமா மாமா மாமா, வண்டியை நிறுத்துறீங்களா? சீக்கிரமா நிறுத்துங்க மாமா. என்னம்மா, என்னாச்சு? எதுக்கு வண்டி நிறுத்த சொல்ற? என்ன? ஐயோ மாமா, நிறுத்துங்க மாமா, சீக்கிரம் நிறுத்துங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். நீங்க நிறுத்துங்க மாமா. சரி இருமா, ஒரு ஓரமா நிறுத்துறேன். சீக்கிரம் மாமா, சீக்கிரம். யாரு குட்டி, என்னடி ஒரே வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்க? என்னடி தங்கம்? இல்ல, நல்ல வேலை அத்தை இங்க வர போறேன்னு சொன்னதும் எங்க நீ என்ன அனுப்பிடுவியோன்னு நினைச்சேன். அத்தை இங்க வர விடாம என்னையும் அங்க போக விடாம பண்ணல, அதான் உன்னை பார்த்தேன். எனக்கு உன் கூட வரணும்னு ஆசையா, எங்க நீ என்ன அனுப்பிடுவியோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு, அதான் மாமா. அப்படி யாரு குட்டி, அது எப்படி நான் அனுப்புவேன்? உனக்கு என்ன ஆசையோ அதை விட டபுள் மடங்கு ஆசையில இருக்கேன்டி. நானும் கூட தான் வரணும்னு அவ்வளவு ஆசையில இருக்கேன். இதுக்காக ஓடி வந்து சீட்டை பிடிச்சி உக்காந்தா அம்மா கேட்டவொன்னு அமைதியா வாமான்னு விட்டுற முடியும்? அம்மா கூட எப்போ வேணாலும் உட்காரலாம், என் பொண்டாட்டி கூட எப்போவாது தானடி உட்கார முடியும். அதெல்லாம் நீ கவலைப்படாத. அம்மா எதுனா சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன். நான் உன் கூட தாண்டி வருவேன். எவ்வளவு குட்டி, எவ்வளவு சொல்லுவோம். லவ் யூ டி. தேங்க்யூ ஜீவா மாமா. அடி எவ்வளவு குட்டி, இந்த மாமாக்கு தேங்க்ஸ்லாம் வேணாம், அதுக்கு பதிலாக வேணா யாராவது பார்க்கறதுக்கு முன்னாடி மாமா கண்ணத்துல நச்சுன்னு ஒரு இச்சி கொடு பார்க்கலாம். குடுடி, சீக்கிரம் கொடு டக்குனு குடுடி. மாட்டேன். பின்னாடி பாத்தியா, அம்மா அத்தைன்னு 2 பேரும் இருக்காங்க. நான் கொடுக்கும்போது யாராவது பார்த்துட்டா நான் கொடுக்க மாட்டேன். யாரு சொல்லும், யாரும் பார்க்க மாட்டாங்கடி. பார்க்காம நான் பார்த்துக்கிறேன்டி. குடுடி,
செல்ல குட்டில பட்டு குட்டில குடுமா என் புஜ்ஜி மேல குடுடி. அப்படி என்னதான் அவகிட்ட பேசுவான்னு தெரியலையே. ஏண்டா இவளை எப்படா உனக்கு பிடிச்சது? இவளே ஒரு அறவை காடு, அவளை போய் இவனுக்கு பிடிச்சிருக்கு பாரு. ரெண்டு கீரியும் பாம்பு மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்ததுங்க. எப்போ இதுங்க ரெண்டும் சேர்ந்ததுங்கன்னு தெரியல. எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். இவ என்னதான் பண்ணி என் பையனை மயக்கனான்னு தெரியல. யாருமா குடுமா ப்ளீஸ்மா, நான் மறைச்சுக்கிறேன், டக்குன்னு குடுமா. ச்சே, எனக்கே இதை பார்க்க இவ்வளோ கடுப்பா இருக்கு. பாவம் பூர்ணி மனசு எவ்வளோ நொந்து இருக்கும். அதான் பூர்ணி அந்த முடிவுக்கு வந்திருக்கா. பூர்ணி நீ கவலைப்படாதா. இந்த அத்தை இருக்கிற வரைக்கும் உனக்கு தான் ஜீவா, ஜீவாக்கு தான் நீ. ஜீவாவை வேற எவளும் தட்டிட்டு போக முடியாது. அப்படி கூட்டிட்டு போகவும் நான் விட மாட்டேன். மாமா ஏதாச்சும் பார்த்துட்டா என்ன பண்றது? எனக்கு பயமா இருக்கே. சரி அப்ப நீ கொடுக்க வேணாம், நான் கொடுக்கட்டா? நீ கண்ணு முடிக்க நச்சுன்னு கொடுத்துறேன். ஐயோ வேணாம் வேணாம் ஜீவா மாமா, நீ கொடுக்க வேணாம் நானும் கொடுக்க வேணாம். இங்க பாரு, நீ ஏதோ பிரச்சனையை விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு. சொன்ன கேளு மாமா, வேணாம். அது மட்டும் இல்ல, நம்ம கோவிலுக்கு தானே போறோம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. அச்சோ என் அழகு அறிவு குழந்தையே, உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட எனக்கு தெரியாதா என்ன? நம்ம ஒன்றும் இன்னைக்கு கோவிலுக்கு போலடி. இப்ப நேரா போய் அங்க ஒரு வீடு இருக்கு, அங்க போய் ஸ்டே பண்ண போறோம். அப்புறமா தான் நாளைக்கு தான் கோவிலுக்கு போக போறோம். அதனால இன்னைக்கு கோவிலுக்குலாம் போக மாட்டோம். உடுடி, முன்னே ஒன்று கேட்கறேன். மாமா ஆசையா கேட்கறான, இப்ப நீ கொடுக்குறியா இல்ல நான் கொடுக்கவா? இங்க பாரு, நீ கொடுத்தா கண்ணத்துல முடிஞ்சிடும், நான் கொடுத்தா எங்க முடியும்னு உனக்கே தெரியும். இது வசதி, நீயா இல்ல நானா? இல்ல இல்ல இல்ல, நீ கொடுக்க வேணாம், நானே கொடுக்குறேன். ஆனா யாரும் பார்க்காம பாத்துக்க மாமா. அதுல யாரும் பார்க்க மாட்டாங்க. செல்லக்குட்டி குடுமா, நமக்கு கூடுடி சொல்லும். கிட்ட வரட்டுமா? நீ கிட்ட வா. ஐயோடா என் செல்ல குட்டி. இதுவரை சிக்கவில்லையே, என்னழகு ரசிக்க என்னிருப்பை எண்ணிக்க இவன் கிட்டவில்லையே. இவன் ரெட்டை வேஷம் கட்டி வந்த ஆள் தானடி, ஒரு மன்னவனும் சின்னவனும் நான் தானடி. பாரு, கல்யாணம் ஆகாதவனுங்கெல்லாம் ஜோடி ஜோடியா உட்காந்துட்டு வரானுங்க. நான் கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைய பெற்று நான் எங்க இருக்கேன், என் பொண்டாட்டி எங்க இருக்கா? அடியே உன்ன என் தங்கமே, எவ்வளவு நேரமா நீங்க நின்னுட்டு வருவீங்க? வாங்க பாட்டி படி வந்து உட்காந்துக்கிறீங்களா? நல்ல குட்டி, பிரேக் போட்டா கீழே விழுந்துருவீங்கம்மா. வாங்க வந்து பாட்டி மடியில உட்காந்து கொண்டு தங்க. ஓடி அடி தங்க. அடி என் தங்கமே, இப்பதான் உன் மாமனை அப்படி இப்படின்னு பேசி ஒரு வழிக்கு கொண்டு வந்து உன் அத்தை கூட அனுப்பி வச்சிருக்கேம்மா. நீ ஏதாவது சொல்லி உன் மாமாவை இங்க கூப்பிட்டாத, நீயும் அங்க போயிடாத. அவங்களே இப்ப கொஞ்சம் பேசுறாங்களா இல்லையான்னு தெரியாம நானே மனசை போட்டு குழப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. செல்ல குட்டி, நீங்க இப்படியே இருங்க. சூர்யா மாமா சீக்கிரத்துல வருவான், சரியா? ஐயோ, இவ ஏதாவது பேசி காரியத்தை கெடுத்துறா போல இருக்கே. இப்ப இவனுங்க வேற எங்கேயாவது வண்டி நிறுத்தமானுங்க, அவனும் வந்து நிப்பானே. இவ இப்படி அடம் பிடிச்சா ஒண்ணு இவளை கூட்டிட்டு போவான், இல்லைன்னா துளசி இங்க அனுப்பிடுவானே. இதுல எதுவுமே நடக்கக்கூடாது. முதல்ல இந்த குட்டியை தூங்க வைக்கணும். என் தங்க கட்டி பாட்டிக்கிட்டு வாங்க. வாங்க நம்ம சூர்யா மாமா கிட்ட போலாம். அதுக்குள்ள தூங்கிட்டு தாங்கன்னு உன்னை தூங்க வைக்கிறேன். தயவு செஞ்சு தூங்கிடுடி. நானே இவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டிருக்கேன். செல்லமே வாடி தங்கம், வந்து தூங்கிடி பட்டு. ஐயோ, இவ மொத்த கருதி கெடுத்துறா போல இருக்கே. இவ வேற சூர்யா சூர்யான்றாலே. ஐயோ ஏண்டி ஏன் தவிப்ப புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? நானே பாடுபட்டு இப்பதான் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு அனுப்பி வச்சிருக்கேன். இவ வேற, இவளை ஏதாவது பண்ணணுமே. அடியே குட்டி தங்கமே, வாமா பாட்டிக்கிட்ட வா. அடியே அடியே சௌந்தர்யா, அது சரி, நான் கூப்பிட்டது இவள, ஆனா அவளுக்கு காதல் என்னன்னு கூட கேட்கல. அவளை தவிர மத்தவங்க எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. ஐயோ என் மானமே போகுது. இவனுங்க வேற. டேய் உங்க வேலையை பாருங்கடா, நான் உங்களை கூப்பிடல. ஐயோ மாம்ச, என்ன சைட்டா? எங்க அக்காவை சைட் அடிச்சிட்டு இருக்க, கண்ணை நோண்டிடுவேன் பார்த்து மாம்ஸ். அடே அவ என் பொண்டாட்டிடா, அவளுக்கு நான் தாலியை கட்டியிருக்கேன்டா. அண்ணா தாலி கட்டிட்டா அதுக்காக அண்ணிய சைட் அடிச்சிடுவீங்களா? அதெல்லாம் நடக்காது, பாத்துக்கோங்க. நாங்களாம் வயசு பசங்க இருக்கோம், கொஞ்சம் அமைதியா வாங்க. இப்படி எங்க முன்னாடி ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி இல்ல? வெக்கமா இல்ல? டேய் என்னங்கடா என்னமா பேசுறீங்க?
டேய் அவ என் பொண்டாட்டிடா. தாலியை கட்டி ஒரு குழந்தைய வேற கொடுத்துருக்கேன்டா நானு. அவளுக்கு நான் புருஷன். என்ன ப்ரோ, புருஷன்றதுனால எங்களை வச்சுக்கிட்டே நீங்க அவங்கள சைட் அடிக்கலாமா? எங்க மனசுலாம் வருத்தப்படாதா? அடே இல்ல, என்னடா நடக்குறீங்க? என் பொண்டாட்டிய கூப்பிட்டு பேசணும்னு நினைச்சது ஒரு குத்தமாடா? டேய் தாலி கட்டியிருக்கேன்டா. தாலி கட்டின நானே தனித்தனியா உட்காந்துட்டு இருக்கேன். நீங்கெல்லாம் இப்பதான்டா ஸ்டார்ட்டே பண்ணிருக்கீங்க. ஆனா பாரு, ஜோடி ஜோடியா உட்காந்துட்டு வரீங்க. எனக்கும் ஒருத்தர் இருக்காளே, அடி சௌந்தர்யா. என்னங்க கூப்பிட்டீங்களா? நானே உங்களை கூப்பிடணும்னு நினைச்சேங்க. ஏங்க வெளியில சமோசா மாங்காய் விற்கிறாங்கங்க, வாங்கிட்டாங்கங்க. காலையில சாப்பிட்டது, இப்ப வரைக்கும் இன்னும் சாப்பிடலங்க. இவ ஒருத்தி அடியை. நம்ம இப்ப வரைக்கும் காலையில தாண்டி இருக்கோம். இன்னும் மதியானம் ஆகலமா? நம்ம இப்ப வரைக்கும் காலையில தான் இருக்கோம். நீ சாப்பிட்டே 1/2 மணி நேரம் தாமா ஆகுது. அதுக்குள்ள வடி பசிக்குது. ஏங்க 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க, பசிக்காதா? எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க. வண்டி எங்கேயாவது நிறுத்த சொல்லுங்க, ஏதாவது வாங்கி கொடுங்க தின்றதுக்கு. டீ காஃபி சமோசா, ஏன் 2 இட்லி வாங்கி கொடுத்தா கூட சாப்பிடுவேங்க. என்னடி என்னாச்சு? ஏய் துளசி, என்னம்மா என்ன பண்ணுது? மாமா வாந்தி வருது மாமா. சரி சரி இருமா, நான் வரேன். சரிம்மா பார்த்து, ஒன்றும் இல்லை. இரு, இந்த கார்ல இருந்து தண்ணி கொண்டு வரேன். சரிங்க மாமா. துளசி, இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லையா? கொஞ்சம் பரவாயில்ல மாமா. ஏய் இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிடி, கொஞ்சம் பரவாயில்லையான்னு இருக்கும். வேண்டாம் மாமா, எனக்கு இன்னும் வாமிட் வர மாதிரியே இருக்கும். வேண்டாம் மாமா. சரி சரி வேண்டாம் விடு. சரி பக்கத்துல தான் கடை இருக்கு, நம்ம அங்க போயிட்டு லெமன் சோடா அந்த மாதிரி ஏதாவது குடிக்கலாமா? குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்டி, குடிக்கிறியா? சரிங்க மாமா. சரிம்மா, அதான் சரியாயிடுச்சுல. இன்னும் என்ன டயர்டா இருக்கான்? டயர்டான இல்ல மாமா, மறுபடியும் வாமிட் வருமோன்னு பயமா இருக்கு. அதெல்லாம் மறுபடியும் வராதுடி. ஆமா, நான் எதுவுமே பண்ணலையே, அப்புறம் எப்படி இந்த வாந்தி? என்ன கேட்கறதுன்னு கேட்டிருக்கேன். நான் தான் எதுவுமே பண்ணலையடி. அப்படியே ஏதாவது பண்ணிருந்தாலும் 3 மாசத்துக்கு அப்புறம் தானடி வாந்தி மயக்கலாம். இப்பெல்லாம் உடனேவா காட்டும்? மாமா போங்க, மூஞ்ச பாத்தியா? எனக்கு கார்ல வந்ததுனால வாமிட் வந்தது. நீங்க என்னடா என்னென்னமோ தப்பா பேசிக்கிட்டு போங்க மாமா. ஓ, இது கார்ல வந்த வாந்தியோ? நான் கூட என்னாலதான் வாந்தி எடுத்துட்டியோன்னு கொஞ்சம் பயந்துட்டேன்டி. நம்ம தான் எதுவுமே பண்ணலையே. ஏதாவது பண்ணிருந்தாலும் வாந்தி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம தான் எதுவுமே பண்ணலையே, அதுக்குள்ளதான் அம்மா கூப்பிட்டுட்டாங்களே. மாமா போங்க, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அதே நினைப்புதான். போங்க, நான் இனிமே உங்க பக்கத்துலயே வரமாட்டேன். வரதுக்கே பயமா இருக்கு தெரியுமா? ஏண்டி பக்கத்துல வர பயமா இருக்குன்ட்டு இப்ப கூட ஏமலதான் சாஞ்சிட்டு இருக்கேன். ஏய், நீ என்ன பார்த்து பயப்படுற? அடி, எனக்கும் தெரியும் உன் மனசுல என்ன இருக்குன்னு. எனக்கு தெரியும் டி துளசி. போங்க மாமா. ஆனாலும் பயமா தான் இருக்கு. பயம் உண்மைதான், ஆனாலும் உங்க கூட தான் இருக்கணும். அது சரிடி. சரி இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் நிக்கலாமா? போலாமா? இருக்கலாமாடி? இல்ல மாமா, இப்ப பரவாயில்ல, நம்ம போலாம். அப்போ போலாம் இல்லையா? சரி போகலாம். நீ இப்படியே குனிஞ்சிட்டு இருந்தா எப்படி? ஏய் என்ன பாருடி. வேணாம், நான் பார்க்க மாட்டேப்பா. நான் பார்த்தாலே நீங்க ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க. நீ என்ன பார்த்து கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க. போங்க, நான் பார்க்க மாட்டேன். அடியே, நான் உன்கிட்ட விளையாடாம வேற யாரடி விளையாடுவாங்க? சரி பாரு, என்ன எதுவும் சொல்ல மாட்டேன்டி. பாருடி, நமக்கு இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சது பெரிய விஷயம்டி. நானும் நீயும் இப்படி தனியா எங்கேயோ ஒரு இடத்துல இப்படிலாம் ஒன்னா நிப்போன்னு நினைச்சு கூட பார்த்தது இல்லடி. என்ன பாருடி. மாமா நம்ம ரோட்ல இருக்கோம், தெரியும்ல, விடுங்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? எதுவும் பண்ணல. என் பொண்டாட்டி என் பக்கத்துல புடிச்சு வச்சிருக்கேன், அது ஒரு தப்பாடி. அதெல்லாம் எவனாவது பார்த்தா பார்த்துட்டு போட்டோம், எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. எங்க அம்மாவே நீ என் கூட வரணும்னு நினைச்சு அனுப்பி வச்சிருக்காங்க. ரோட்ல போறவன் பார்த்தா எனக்கு என்னடி பிரச்சனை? எவன் பார்த்தாலும் எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. நான் என் பொண்டாட்டியும் இறுக்கமா அனுப்பிச்சு வச்சிருக்கேன், அதான் எனக்கு வேணும். ஆமா மாமா, என் கழுத்துல நீங்க தாலியை கட்டி இருக்கீங்க பாருங்க. உங்க பொண்டாட்டின்னு சொல்றீங்க. எவனாவது பார்த்தா இந்த கேள்விதான் மாமா கேட்பான். நம்ம இப்போதைக்கு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும். அதான் மாமா 2 பேருக்கும் நல்லது. உங்களுக்கு நல்லதோ இல்லையோ, எனக்கு அதுதான் ரொம்ப நல்லது. என்னை விட்டுருங்க, ஏன்னா நீங்க வர வர சரியே இல்லை, அதனால விட்டுருங்க. அதான் தெரியுதுல்ல, நான் வர வர சரியில்லைன்னு. அப்புறம் எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு? கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஓ தாராளமா மாமா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே. போய் முதல்ல
உங்க மாமனார்கிட்ட சம்மதத்தை வாங்குங்க. அப்புறம் என் மாமியார்கிட்டயும் சம்மதத்தை வாங்குங்க. அப்புறம் என்ன, டும் 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 தான். கெட்டி மேலனா நீங்க என் கழுத்துல தாலியை கட்டிடலாமாமா? ம் மாமனார்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் மட்டும் சம்மதிச்சுச்சு. ஐயோ அடிய துளசி, தாலியை கட்டுறனோ இல்லையோ ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சிட வேண்டி, அப்புறமா தான் மற்றதெல்லாம். ஆமா போங்க. சும்மா சொன்னேன்டி, என் பொண்டாட்டி ஆக்கிட்டு தான் மற்றது எல்லாமே. முதல்ல நீ எனக்கு பொண்டாட்டி ஆகணும், அதுக்கப்புறம் தான் அதெல்லாம். அது வரைக்கும் என் லிமிட்டை தாண்ட மாட்டேன்டி என் செல்லமே. தோடுதான் என் ஜீவன், ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம், மாறாதம்மா என்னாலும். கொஞ்சி கொஞ்சி நெஞ்சு படைத்தான் இறைவன் உனையே, அழைத்தான் உடனே அவனே. அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது, என் வீடி சேர்ந்தது. இருமா, ஃபோன் வருது, யாருன்னு பார்த்துட்டு வரேன். ஃபோன் பேசிட்டு நம்ம கிளம்பலாம், சரியா? சரிங்க மாமா. அட அண்ணன் சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேண்ணா. நீங்க எல்லாருமே நல்லா இருக்கோங்கண்ணா. ஆமாம்மா, கொஞ்சம் வெளியில போயிட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம்ண்ணா? அட அப்படியா? அட நல்ல விஷயம் தானே, கண்டிப்பாண்ணா. ஐயோ அண்ணா, நீங்க சொல்லணுமா என்ன? நீங்க கவலையப்படாதீங்க. கண்டிப்பா கண்டிப்பாண்ணா. சரிங்கண்ணா, கண்டிப்பா. சரிங்கண்ணா. ஆமாம்ண்ணா, எல்லாம் ஃபேமிலியா தான் வந்திருக்கோம். அப்பா மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க. ஆமா, அது சொல்லியிருந்தேன்ல, அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னுட்டு, அதனால அப்பாவை கூட்டிட்டு வர முடியல, நாங்களாம் வந்திருக்கோம். ஐயோ அண்ணா, அதெல்லாம் கவலையப்படாதீங்க. கண்டிப்பா ஷார்ப்பா அம்மா கிட்ட போய் சொன்னா போதும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கையும் ஓடாது காலம் ஓடாது. வாடா சீக்கிரம் போகலான்னு நல்ல வேலை கரெக்ட் டைமுக்கு சொல்லியிருக்கீங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா, கண்டிப்பாண்ணா. கண்டிப்பா ரீச் ஆயிடும். ஓகேண்ணா, ஷியோர்ண்ணா. ஓகே, பாய்ண்ணா. மாமா, யார் மாமா போன்ல? ஒரே சிரிப்பு மயமா இருக்கு, சந்தோஷமா இருக்கீங்க. யாரு? அது இன்னும் கொஞ்சம் நேரத்தை உனக்கே தெரியும். பா பக்கத்துல போற யாருன்னு. சரி பா, டைம் ஆகுது, கிளம்பலாம். போன்ல யாரா இருக்கும்? மாமா இவ்வளவு சந்தோஷப்பட்டு பேசுறாங்க, ஆனா யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. சரி, அதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும்னு சொல்றாங்கல்ல, அதுக்குள்ள நமக்கு என்ன அவசரம்? சரிங்க மாமா. ஹாய் டியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. இன்னைக்கான விஷயம் சொல்லிடுவோமா? நம்ம சப்ஸ்கிரைபர் ஜெனிஃபர் சிஸ்டர், அவங்களுடைய சிஸ்டர் மரியா ஜெர்லினுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மரியா ஜெர்லின் சிஸ்டர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மரியா ஜெர்லின் சிஸ்டர். மரியா சிஸ்டர், இன்னைக்கு போல நீங்க லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கா, எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர், அவங்க பையன் ராஜா கிருஷ்ணன், அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராஜா கிருஷ்ணன் ப்ரோ. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ராஜா கிருஷ்ணன் ப்ரோ. ராஜா ப்ரோ, இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் சொல்லி ஹாய் சொல்லியிருக்காங்க. செல்வி சிஸ்டர், அவங்க ஹஸ்பண்ட் பேரு சிவா ப்ரோ. செல்வி சிஸ்டர் ஹாய், சிவா ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் செல்வி சிஸ்டர், ஹாய் சிவா ப்ரோ. மகாலட்சுமி சிஸ்டர், அவங்க ஹஸ்பண்ட் நேம் சுபாஷ். மகாலட்சுமி சிஸ்டர் ஹாய், சுபாஷ் ப்ரோ ஹாய். ஹாய் மகாலட்சுமி சிஸ்டர், ஹாய் சுபாஷ் ப்ரோ. ஹாய் டு ஆல் டியர்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், நேற்று நான் வந்து துளி துளி சீரிஸ் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதில் கூட சொல்லியிருந்தேன் இன்னும் ஒரு எபிசோட் தான் முடிக்க போறேன்னுட்டு. சாரி, எனக்கு வந்து டைம் நிறைய பத்தல, அதனால என்னால் ஒரு எபிசோட்ல முடிக்க முடியல. நாளைக்கு நான் வீடியோஸ் போட மாட்டேன்னு தான் சொல்லியிருந்தேன், சண்டேஸ் ஃபுல்லாகவே லீவுன்னு தான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் துளி துளி சீரிஸ் வந்து முடிக்க போறேன். அதனால துளி துளி சீரிஸ்க்கு அந்த ஒரு எபிசோட் மட்டும் பெண்டிங் இருக்கு. நாளைக்கு அந்த ஒரு எபிசோடோட முடிச்சிருவேன், ஓகேவா? நாளைக்கு மறக்காம பாத்துங்க, நாளைக்கு தான் ஃபைனல் எபிசோடு, கண்டிப்பா பாத்துங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து நான் துளி துளியால வந்து நான் சொல்லியிருந்தேன். இவ்வளவு தூரம் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாக்கா எனக்கு இது ஒரு பெரிய சக்சஸ் தான். யார் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் 319வது எபிசோட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய சக்சஸ் தாங்க. யார் என்னன்னா பின்னாடி பேசிக்கோங்க, என்னை பத்தி என்னன்னா நினைச்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது இன்னும் எனக்கான ஒரு பெரிய சக்சஸ் தான். என்னடா என்னை பத்தி பின்னாடி பேசுறவங்க பேசிக்கோங்கன்னு சொல்றாங்களே, அப்படி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாப்பா, நேற்று வந்து நான் துளி துளி சீரிஸ்ல வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். நேற்று துளி துளி சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது. அவங்க ஐடி நேம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்றேன். அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒருத்தன் கிரியேட் பண்ணா, அது இன்னொருத்தன் காப்பி அடிச்சான், அதையும் பார்த்து இன்னொருத்தன் காப்பி பண்றான். இப்படியா காப்பி பண்ணி இதுக்கு பேர் என்ன தெரியுமா அப்படின்னு போட்டு ஒரு தென்னாவட்டான எமோஜி சிம்பிள், சிரிக்கிற மாதிரி ஒரு தென்னாவட்டான எமோஜி சிம்பிள் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த கமெண்ட்டை நான் பார்த்ததுமே அவங்களுக்கு நான் ரிப்ளை போட்டுட்டேன். என்னன்னா, யாரை பார்த்து காப்பி அடிச்சா, என் ஸ்டோரி யாரோடதும் கிடையாது, இது என்னோட ஓன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி நான் போட்டு அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணியும் வச்சிருந்தேன். கொஞ்ச நேரத்தில் அந்த கமெண்ட் வந்து காணாம போயிடுச்சு. அது எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. நான் கண்டிப்பா டெலீட் பண்ணல. ஏன்னா டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அவங்களுக்கு ரிப்ளை போட்டு அதை பின் பண்ணி வைக்க மாட்டேன். ஏன்னா அதை நான் படிச்சதுமே டெலீட் பண்ணி விட்டுட்டு போ அப்படின்னு தள்ளி விட்டுட்டு போயிடுவேன். நான் அவங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்கணும்னு நினைச்சேன், ரிப்ளை கொடுத்தேன். அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணியே வச்சிருந்தேன். யாராவது கவனிச்சாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நம்ம வியூவர்ஸ் யாராவது கவனிச்சிங்களா இல்லையான்னு நான் வந்து இதை பின் பண்ணி வச்சிருந்தேன். நான்
ஆனா நேற்று நைட்டு மறுபடியும் அவங்க கிட்ட இருந்து என்ன கமெண்ட் வருதுன்னா 3 மணிக்கு வருதுங்க கமெண்ட். என்னன்னா, ஆமா நீ பார்த்து காப்பி தான் அடிச்ச, உனக்கு தெரியாது, நீ வந்து சோனியா மகியை பார்த்து காப்பி அடிச்சுதான் இப்போ இந்த பொழப்ப ஓட்டுற. ஏங்க ஒரு மனசாட்சியோட பேசுங்க. சோனியா மகி அவங்க ஸ்டோரிக்கும் என்னோட ஸ்டோரிக்கும் துளினாவது சம்மந்தம் இருக்காங்க? எனக்கு புரியல. ஏன்னா அதாவது ஏதாவது சொல்லணும்னா நியாயமா சொல்லணுங்க. ஒண்ணுமே இல்லாம சம்மந்தமே இல்லாம இப்படி சொன்னா எப்படி? நீங்களே சொல்லுங்க வியூவர்ஸ், ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவங்க ஸ்டோரிக்கும் என் ஸ்டோரிக்கும் எதனா சம்மந்தம் இருக்கா? நான் அவங்கள பார்த்து என்ன காப்பி அடிச்சேன்? ஏங்க எல்லாருக்குமே சோனியா மகி ஒரு ரோல் மாடல். நம்ம எல்லாருமே அவங்க சேனலை பார்த்துருப்போம். நானுமே அவங்க சேனலை பார்த்துருக்கேன் தான். நான்லாம் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அவங்க சேனல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க சேனல் மட்டும் இல்லை, அவங்க லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரோட சேனல்ஸையும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இவங்க சேனல்ஸ் எல்லாம் பார்த்தா மட்டும்தான் நமக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் தோணும் இல்லையா? நம்மளும் வீடியோ பண்ணலாமா, நம்மளும் இந்த மாதிரி கார்ட்டூன்லாம் வச்சு பண்ணலாமான்னு நமக்குள்ள ஒரு ஐடியாஸ் தோணும். ஸோ இவங்களாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ரோல் மாடல் தான். ஏதோ சொல்லணும், ஏதோ இவங்க மனசை கஷ்டப்படுத்தணும், இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு யாரோ சொல்லி யாரோ தூண்டி விட்டு சில ஜந்துக்கள் இந்த மாதிரி பண்ணுது. இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணினா நான் வந்து டவுன் ஆயிடுவேனா? எனக்கு தெரியுங்க, நான் காப்பி அடிச்சேனா அடிக்கலையான்னு எனக்கு தெரியும். வியூவர்ஸ் தான் உங்ககிட்டயும் கேட்கிறேன், என் ஸ்டோரிக்கும் அவங்க ஸ்டோரிக்கும் எதனா சம்பந்தம் இருக்கா? நீங்களே சொல்லுங்க. நான் எதனா காப்பி அடிச்சிருக்கேனா? ஏங்க என் ஸ்டோரியை நான் உட்காந்து தினம் ராத்திரி யோசிச்சு நான் இப்படிதான் கதையை கொண்டு போகணும், இந்த மாதிரி தான் கொண்டு போகணும் அப்படின்னு நான் என் மண்டையை குழப்பி என் வீட்டையும் பார்த்துக்கிட்டு எனக்கு எப்படியாவது இதை பண்ணிடணும், இது நல்லபடியா கொண்டு போய் ஒரு ஹாப்பி எண்டிங்ல கொடுக்கணும்னு ஒரு நாளை நான் யோசிச்சு பண்ணா இந்த ஜந்து வந்து இப்படி சொல்லிட்டு போகுது. நான் இந்த ஜந்துக்கு வந்து இதை ரிப்ளை கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஆனா என்னோட டைமை வேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பட் அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, நான் வந்து கமெண்ட்டை டெலிட் பண்ணிட்டேன், பயந்துட்டு டெலிட் பண்ணிட்டேன். அட பிக்காளி, எனக்கு பயம்லாம் கிடையாது பிக்காளி, வேற எதனா சொல்லிட போறேன். சரி ஓகே, அதாவது நீ வந்து வெறும் அம்பு தான், உன்னை ஏவி விட்டது வேற எதுவும் ஒண்ணு, அது எனக்கு நல்லாவே தெரியும். சரி, நான் உன்னோட சேனல்ல வந்து பார்த்தேன், நானாவது காப்பி அடிச்சேன்னு சொல்லியிருக்கேன். நீ அடுத்தவங்க வீடியோ திருடியில போட்டிருக்க, உன்னெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது? நீ இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நான் எதோ சொல்றதுக்கு விருப்பப்படல. எனக்கு வந்து இவங்களோட கமெண்ட் வந்து என்னோட வீடியோவில் வந்து கமெண்ட்டாக வியூ ஆக மாட்டேங்குது, மெயிலில் மட்டும்தான் வியூ ஆகுது. இவங்களுக்கு என்னால் ரிப்ளை போட முடியல. நான் ரிப்ளை போட்டுட்டு இருந்தேன்னா இதை நான் வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கவே மாட்டேன். வீடியோலேயே நான் அவங்களுக்கு சரியான சிறுப்படி கொடுத்துட்ருப்பேன். பட் கொடுக்க முடியலங்கிறதுனால தான் இப்படி நான் வீடியோவில் சொல்கிற மாதிரி இருக்குது. இவங்களுடைய கமெண்ட்டை வந்து பாருங்க, நான் ஷோ பண்ணுறேன் பாருங்க. இவங்க ஐடி சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த கமெண்ட்ல இவங்களோட ஐடி இருக்கு பாருங்க. இவங்க யாருன்னு எனக்கு தெரியல, இவங்க நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துருக்காங்கனாலும் தெரியல, இவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கிடையாது. அதனால இவங்களுடைய கமெண்ட் வந்து எனக்கு வீடியோவில் வியூ ஆக மாட்டேங்குது. அப்படி மட்டும் வியூ ஆச்சுன்னா அவங்களுக்கு நான் எப்படி பதில் கொடுக்கணுமோ கொடுத்துருப்பேன். இப்போ கண்டிப்பா பார்த்து மறக்காம பார்க்காம விட்டுறாது, சரியா? நான் கூட கேள்விப்பட்டிருக்கேங்க, இப்படிலாம் பொறாமப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு அதிகப்படியா இருக்குங்க. நான்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு சின்ன யூடியூபர், சின்னதா ஒரு ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்கேன். 319வது எபிசோட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். இன்னொரு சீரீஸ்னு லைட்டாக தான் மூவ் பண்ணிக்கிட்டு போகிறேன். நான்லாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது. ஆனால் என்ன டவுன் ஆகணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது. சரி ஜந்து, கண்டிப்பாக இந்த வீடியோட எண்டிங்கை கண்டிப்பாக பார்த்துரு. நான் உன்னோட இதுக்காக தான் போட்டது, நான் ஏன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் உன்னால் என்ன பண்ணுறது? சரி, என் தலையெழுத்து, உன்னால் இன்னைக்கு என் டைம் வேஸ்ட் ஆச்சு, பார்த்துரு. பாருங்க, நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்க. சோனியா மகி சேனலை பார்த்து தான் நான் காப்பி அடிச்சிருக்கேன்னா என்னோட ஸ்டோரிக்கும் அவங்க ஸ்டோரிக்கும் எதனா துளி சம்பந்தம் இருக்கா? இருந்தா பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரியலங்க, அதான் கேட்குறேன். ஏன்னா நான் என்னோட ஓன் கிரியேஷன்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கேன். என் மண்டைக்கு, என்னோட இந்த மண்டைக்கு என்ன தோணுச்சோ அதுதாங்க ஸ்டோரியா கொண்டு போயிட்டு இருக்கேன். இதுல எங்க இருந்து சோனியா மகியோட ஸ்டோரி வந்ததுன்னு எனக்கே தெரியல. அப்படி எதனா இருந்தா நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே டியர்ஸ், இந்த என்ன சொல்லி திட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியல. சரி விடுங்க, இந்த ஜந்துவால என் டைமும் உங்கள் டைமும் வேஸ்ட் ஆயிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலுக்கு வருவோம். சாரி, நிறைய பேர் வந்து எம்எம்கே வந்து போடுவீங்களான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக போடுவேன். இப்போ துளித்துளியா சீரிஸ் இந்த வீக்கில் எப்படியாவது முடிச்சிடணும், இந்த வீக்குள்ளார முடிச்சிடணும்னு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொண்டு வந்துட்டேன். நாளைக்கு ஃபைனல் எபிசோடு. நாளைக்கு இதை முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா மண்டேலேருந்து துளித்துளியான்ற கேஎம் கண்ணாமூச்சி எபிசோடும் எம்எம்கே எபிசோடும் ரெகுலராக வரும். மண்டேலேருந்து போட்டுருவேன் தான் நினைக்கிறேன். அப்படி மண்டே மிஸ் ஆகிடுச்சுன்னா டியூஸ்டேலேருந்து போட்டுருவேன், கோச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த துளித்துளியா எபிசோடுனால தான் எனக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கு. நீங்களே லாஸ்ட் 2 days பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் 2 to 3 days துளித்துளியாய்க்கும் நான் வந்து 30 minutes அண்ட் அபோவ் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன்னா டைம் பத்தலப்பா. அதனால தான் எம்எம்கே போட முடியல. எம்எம்கே ஸ்டோரியை வந்து நான் ஸ்டாப் பண்ணலாம் இல்லை, இப்போதைக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன். ஓகேவா, என்னால் அதில் போய் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
எம்எம்கேக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. இனிமே வந்து ரெகுலரா கேஎமும் எம்எம்கேவும் வந்துடும். ஓகே டியர்ஸ், பாய் பா. உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி. பை டியர்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அன்றும் கூட எங்களுடன் இரவினில் தூங்க இடம் கேட்கும் மழை துளி கூட என் தாயின் மடியினில் தவழ தினம் ஏங்கும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை குடும்பம் தோப்பாகும் குணமும் மனமும் அதில் தான் கூத்தாடும். வந்து விடுத்தேனாட்டம் இல்ல போராட்டம் சேர்ந்து புட்ட கொண்டாட்டம் அடியக்கா ஐயக்கா அடியக்கா வாடியக்கா சந்திரலேகா சந்திர மண்டலம் காத்துரேகா